ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பா, ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்து அந்த கேஸ் என்னன்னு சொல்லிட்டு புதுசாக அந்த ரீவொர்க் பண்ண சொல்லி அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பான். அதை வாங்கி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இதில் என்ன தப்பு இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, நான் கரெக்டாக தான் அவள் வந்து தப்பான ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு எதுக்கு எல்லாரும் நான் வந்து அவள் மேலே ஜெலஸில் தான் இப்படி பண்ணுறேன், பொறாமையில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் நியாயமாக தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கு, மேடம் ஆக்சுவலி வந்து நீங்கள் மட்டும்தான் இதை வந்து தப்புன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து குவாலிட்டி செக்கிங்லாம் கரெக்டாக பண்ணி அதை சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவங்க வந்து ப்ரூஃப் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த இடம் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ப்ராடக்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கான குவாலிட்டி சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சுட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் சொல்கிறது தப்புன்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரும் அப்படி தான் நினைக்கிறாரு. அந்த லின்னுக்கு நிறையா பிஸ்னஸ் மேன்ஸுங்களோட நிறைய பழக்கம்லாம் இருக்கனால அவள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி வச்சுட்டா மேடம், அவள் வேணே கூட பண்ணியிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இதுக்காக தான் அவன் என்னை வேலையை விட்டு நீக்கினானா, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக காண்டாயிட்டு இருக்கா. ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகுது. ஹீரோயின் கம்பெனியோட நல்லதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கா, கரெக்டாக தான் பண்ணியிருப்பா, ஆனாலும் அவளை தான் எல்லாரும் தப்பாக பேசுகிற மாதிரி ஆயிருக்குமா. இந்த பக்கம் ஆஃபீஸை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த லின்னு ஹீரோவை பார்க்குறதுக்காக வந்திருக்கான். எவ்வளோ சொல்லியும் கேட்காம இந்த அசிஸ்டண்ட் சரின்னு சொல்லிட்டு இவளை கொண்டு வந்துடுறான். அவள் வந்து முக்கியமான விஷயம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வரான். ஆக்சுவலாக வழக்கமாக ஹீரோ இந்த மாதிரி யாரையும் இங்கே விட மாட்டான், எதுனாலும் கான்ஃபரன்ஸோடு அமுச்சு விட்ருவானா. இப்போ பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பியூட்டி யார், சார் இந்த மாதிரிலாம் எந்த பொண்ணுங்களையும் அலோவ் பண்ண மாட்டாங்களே, எந்த பர்சனல் விஷயமும் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே நடக்காது, என்னது அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க, ஒருவேளை இவங்க தான் சாரோட ஒய்ஃபாக இருக்குமோ அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, அப்போ இன்னொருத்தர் வந்துட்டு இல்லை சாரோட ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு நல்ல டேர்ம்ஸ்லாம் கிடையாது, இவங்க வந்து பியூட்டி சாரோட ஸ்வீட் ஆர்ட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. சாருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் நல்ல டேர்ம்ஸ்லாம் கிடையாது போல இருக்கு. அவங்க வந்து நாட்டுப்புறத்துலேருந்து வந்தவங்க, அவங்க ஒரு நாட்டுக்கட்ட அறிவில்லாதவங்க, ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க, அந்த மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி கொஞ்சம் டம்ப் பண்ணி பேசிட்டு, அதனால் சார் வந்து இவங்களுக்கு தான் நிறையா அப்படி தாஜாலாம் பண்ணுவார், லைக் இவங்க நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவார் இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறத கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு காண்டாகுது. ஆமாம் இவங்க யாருக்கும் நான் தான் அவனோட ஒய்ஃப்னு தெரியாதான்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம் யாருக்குமே தெரியாது, நீங்கள் என்னை சொல்ல விட்டதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாளா. ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு டைம் அவங்க வேலையை விட்டு உங்களை வர வேண்டாம்னு சொல்லும்போது, இந்த மாதிரி புதுசாக பிரச்சனையை உண்டு பண்ணாத அப்படி இப்படின்னு உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு புரிஞ்சிச்சு மேடம், இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க நீங்கள் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அந்த செக்ரட்டரிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான், உங்களை பார்க்கறதுக்கு லின்னு வந்திருக்கா அப்படிங்கும்போது, எதுக்கு அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் விட்ற, உனக்கு தெரியும்ல என்னோட பர்சனலி இந்த ஆஃபீஸ்லாம் எதுவுமே நடக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வந்திருக்கதும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு வரான். ஆக்சுவலாக கான்ஃபரன்ஸ் ரூமும் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இவளை இந்த அசிஸ்டன்ட் இங்கே கூப்பிட்டு வந்திருப்பான். இங்கே இவன் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே குழஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஆக்சுவலாக வந்து நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கல, அதுக்கு பர்சனலாக வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நீ எனக்காக இன்வெஸ்ட் பண்ண இந்த 10 மில்லியனை கண்டிப்பாக நான் திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, அதெல்லாம் நீ கொடுக்கணும் அவசியம் இல்லை, தாத்தாவுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் வந்து இந்த ஆஃபீஸ் கலெக்ஸ் ஒட்டு கேட்டுட்டு, எங்கள் பாரு இவ்வளோ பணம் இவங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் போ, என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இவங்களை ரொம்ப கேர் பண்ணுறாங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அதனால தான் மேடம்க்கே இவங்க மேலே ஜெலஸ் வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. பக்கத்தாத்துக்கு நம்ம ஹீரோயின் வேறு அங்கே வந்துட்டு இருக்காளா. இதை பார்த்துட்டு இவர் அந்த லின் மேடத்தை கேர் பண்ணுறதை பார்த்துட்டாவது இதுக்கு புத்தி வரட்டும்னு நினைக்கிறோம், இதுக்கு ஒரு பாடம் கப்பிக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ இந்த அசிஸ்டன்ட் வந்து காஃபி கொண்டு போகிறதுக்கு உள்ளே ஒருத்தன் வந்திருப்பானா, அவங்கள்ட்ட வந்து காஃபி வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு இவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆமாம் ஆல்ரெடி இவ்வளோ வேலையை விட்டு நீக்கியாச்சு, எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கா, திரும்பவும் இவன் வந்து பாடம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், லின்னோட தகுதிக்கு இவளாட மேட்ச் பண்ண முடியலன்னு தான் இவளுக்கு லின்னு மேலே அந்தளவுக்கு பொறாமல் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை ரொம்ப குறை சொல்லுவாங்களா. இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க மேடம் அப்படி இப்படின்ட்டு இந்த அசிஸ்டன்ட் கம்ஃபர்ட் பண்ணுவான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க சொல்கிறது உண்மை தானே, அவனும் அப்படி தானே நடந்துக்கிறான் அப்படின்னு அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு போயிடுறான். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக நிற்கிறான். ஏன்னா இவ கடுப்பால் தான் வந்திருக்கா, ஜெலஸில் வந்திருக்கான்னு அவன் நினச்சிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு இதில் எல்லா ப்ரூஃப்மே இருக்குது, நான் உனக்கு உன் கம்பெனிக்காக நல்லது தான் பண்ணியிருக்கேன், ஆனால் உன்னோட ஸ்வீட் ஹார்ட்டை நான் வந்து பழி போட்டுட்டேன் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு என்னை வேலையை விட்டு நீக்கியிருக்கேன், இதில் என்ன நியாயம் இருக்குது, நீ இவன் மேலே நான் குத்தம் சொல்லிட்டேன் தானே என்னை வேலையை விட்டு நீக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கடுப்பாகுது, ஏன்னா அவள் ஸ்வீட் ஹார்ட்டே கிடையாதுல்ல, இங்கே பாரு எனக்கு அவளுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதோட நீ இந்த மாதிரி பண்ணுற என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னமும் உனக்கு புரியலையா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண என்ன போய் நீ வேலையை விட்டு நீக்கியிருக்க, இவளுக்காக தானே எல்லாம் பண்ணினேன், நமக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீ நல்லபடியாக புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா இவன் மேலே உள்ள பொறாமையெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நீ நினைக்கவே நினைக்காத, உன் கம்பெனிக்கு எந்த நுக்சான் ஆகிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், ஆனால் நீ எந்தளவுக்கு என்ன சீப்பாக நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. நான் உண்மையான டாக்குமெண்ட்ஸ் தான் உனக்கிட்ட கொண்டு வந்திருக்கேன், இதில் இருக்கிறது தான் கரெக்டு, ஆனால் அவன் நிறையா போலி டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கனால நான் ஃப்ரேம் பண்ணுறேன் நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த லின் இருந்துக்கிட்டு, என்ன நீங்கள் உண்மையிலே டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக சந்தோஷத்தில் கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டிருந்தேன் வெளியே இருக்க அந்த கலீஸ்லாம் இருந்துட்டு, என்னது இது டைவர்ஸ் பண்ண போகிறாங்களா, அப்போ இவங்க தான் அவங்களோட மிஸ்ஸஸோ அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இல்லை இருக்காது இருக்காது, அவங்களே வந்து ஒழுங்காக படிக்காதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க தான் சாரோட ஒய்ஃபு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, கண்டிப்பாக இவங்களா இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு அதனால தான் இவங்க ஜெலஸில் லின்னு மேலே அதை இதையும் பழிய போட்டுட்ருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பயங்கரமாக நம்ம ஹீரோயினை பற்றி பல பல கருத்துக்கள் வந்துட்டுருக்கா. இதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கும் கடுப்பாயிட்ருக்கு, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் கடுப்பாயிட்ருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் லின்னை பார்த்து நீ மேலே கிளம்புறியா அப்படின்னு சொல்லி சொன்னோட்டி அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என் மேலே உள்ள கோவத்தில் எதுவும் நீ நான் டிவோர்ஸ் பண்ணிடாத, ப்ளீஸ் பண்ணிடாத, என்ன என் மேலே உள்ள கோவத்தை தனியாக வச்சுக்கலாம், இவனை டிவோர்ஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு சீன் போட்டு கிளம்புவான். நம்ம ஹீரோயின் கடுப்பாக இருக்கும், இவன் கையை பிடிச்சி அமுத்திட்டு இருப்பானா, அப்படியே கையை எடுப்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்குள்ள காயம் வந்து பொய் நினச்சிட்டு இருக்கான், சும்மா ஏதோ கிழிச்சு விட்ருக்கான்ட்டு. ஆனால் அவள் சூசைட் பண்ணியிருக்க அளவுக்கு ஆழமாக பண்ணியிருப்பா, அது அவனுக்கு தெரியாதா, அதனால் அடிக்கடி கையை பிடிச்சி அமுத்தி விட்ருவான். என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணுற தப்பு தான் சார், வைஃப் காயத்தை பிடிச்சி அமுக்கலாமா, இது அவ சொல்லலை நான் சொன்னேன். இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு என்ன நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பியா புதுசு புதுசாக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் தான் பிரச்சனை பண்ணுறேன்னு உனக்கு தெரியுதா, யாரை பிரச்சனை பண்ணுறான்னு உனக்கு புரியலையா, நான் நியாயம் கேட்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோ வந்துட்டு இந்த டைவர்ஸ் மெத்தட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, இதுக்கு இந்த மாதிரி சீன் போடுற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்குள்ள அஃபேர் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் இந்த மாதிரி அஃபேர் வைக்காமல் இருந்தீங்கன்னா நான் இதை எக்ஸ்கூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது, நான் உன்னை எவ்வளோ பெரிய பொசிஷனில் உட்கார வச்சேன், அது தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இனி இந்த வேலை உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அமுத்திட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப காண்டாகுது, நானே வேலையை விட்டு ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க திரும்ப அவங்க எட்டி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருப்பா, லின்னு ஆல்ரெடி சார் உன்னை போக சொல்லிட்டாரு, உனக்கு வழி தெரியலையா, இல்லை நானே கொண்டு போய் விடணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கும் போது அவ கேட்பா, நீ தான் அவளோட அசிஸ்டண்டா அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் மேடம்காக சார் ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ண அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் இதுக்கெல்லாம் வந்துட்டு உண்மைதாண்டி அப்படி இப்படின்னு ஓஹோன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. கோவமாக நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வரா. என்ன மேடம் ஏன் கோமா போகிறீங்கும் போது நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மேம் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கே தெரியும்ல அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நீங்களே ஏன் இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கு. ஹீரோயின் வந்துட்டா, இங்கே பாரு என்ன நடந்துட்டுருக்குன்னு உனக்கே தெரியுது, நான் இங்கே எதுக்கு இருக்கணும், திரும்ப திரும்ப அவமானப்படுறதுக்கு தான் இருக்கணுமா, அங்கே பார்த்தில்ல அவன் சொல்கிறது தான் கேட்குறான், நான் சொல்கிறது ஒருபோதும் நம்பலை, அவன் சொல்கிறது தான் நம்புறான், இப்படி இருந்து நான் இதுக்கு தான் இங்கே இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நான் அவமானப்பட்டுட்டு இருக்கேன், இப்படி இன்னமும் இருக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது, நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறான். அப்போ ஒருத்தன் நம்ம ஹீரோயின் போகிறத தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கான் காரில் உட்காந்து.